அனைவருக்கும் மாலை வணக்கம். மயிலை சிறுகள் குழுமத்தின் 10வது இணையவழி நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நமக்காக கொடுக்கின்றது போல இம்முறையும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நம்முடன் நிகழ்வில் இணைந்திருப்பவர் திருமதி அனிதா வீரவேந்தன் அவர்கள். அவர் இன்று பறவை ஒளிப்பட கலை, த ஆர்ட் ஆஃப் சீயிங் பேர்ட்ஸ், யூ டோன்ட் டேக் அ புக் ஃபோட்டோகிராஃப், யூ லேர்ன் டு see it என்ற தலைப்பில் நம்முடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். மேடம் வந்து ரீசண்டாக தான் எனக்கு இந்த டாக் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானாங்க. கேட்ட உடனே இந்த ப்ரோக்ராமுக்கு டாக் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணினதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம். மேடமுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபியில் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஃபாரஸ்டில் வெட்லேண்ட்ஸ்லன்னு ட்ராவல் பண்ணி நிறைய ஃபோட்டோகிராஃபிக் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து இது பண்ணினவங்க. அண்ட் ஸ்கூல்ஸில், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஒரு சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயும் கூட அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபிக் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்பெஷல் டாக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவலில் ரொம்ப அழகான விஷயங்கள் என்கிட்ட அவங்க சிவி ஷேர் பண்ணியிருந்த விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. I strongly believe that intelligence, skill and talent matter for more than societal standards of beauty or age. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம் உங்களுடைய இந்த வேர்டு. உங்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்கிறோம் மயிலை சிறைகள் சார்பாக. ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கும் மயிலை சிறுகள் குழுமத்துக்கும் கவிதா பாரதி மேமுக்கும் மிகுந்த நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். மேம், என்னுடைய வீடியோவை நான் ஆஃப் பண்ணிடுறேன், அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஃபுல் ஸ்கிரீன் இருக்கா மேம்? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே மேம். பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, த ஆர்ட் ஆஃப் சீயிங் பேர்ட்ஸ். ஸோ இந்த தலைப்பு வந்து ஏன் ஆர்ட் ஆஃப் சீயிங் பேர்ட்ஸ் அப்படின்னு வச்சேன், ஃபோட்டோகிராஃபிங் பேர்ட்ஸ்னு வைக்காம அப்படின்னா, ஒரு ஒளிப்படம் எடுப்பதற்கு முன்னாடி அந்த ஒளிப்படத்தை எடுப்பதற்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே நம்ம சரிவர கொண்டு வந்துட்டோம்னா படம் எடுக்கிறது நமக்கு போற போக்குல நம்ம பண்ணிட முடியும். அதனாலதான் அந்த ஆர்ட் ஆஃப் சீயிங் பேர்ட்ஸ் அப்படின்ற தலைப்பை நான் கொண்டு வந்தேன். இப்ப ஒரு பறவைகள் ஒளிப்படம் எடுப்பதற்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனி ஃபோட்டோகிராஃபி லைக் மாடலிங் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஒரு லேண்ட்ஸ்கேப், ஸ்ட்ரீட், எல்லா ஃபோட்டோகிராஃபியுமே ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் பேர்ட் ஃபோட்டோகிராஃபியும். இன்ஃபேக்ட் மற்ற ஜானர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியை விட பேர்ட் ஃபோட்டோகிராஃபில இன்னும் டெக்னிக்கல் விஷயங்கள் அதிகம். ஸோ அதோட சேர்ந்து வேற என்னென்னலாம் முக்கியம், ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த லிஸ்ட். முதல் வந்து நாலேஜ் அபவுட் த கியர். நம்ம கையில இருக்கிற கேமரா, லென்ஸ், அதை பத்தின நம்மளுடைய அறிவுத்திறன், என்ன மாதிரி செட்டிங்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஒரு ஒளிப்படத்தை எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நாலேஜ் அபவுட் த பேர்ட் ஆக்டிவிட்டிஸ். நம்ம பறவைகள் வந்து ஏன்னா நம்ம போய் ஒரு பறவை எடுக்கிறதுன்றது வந்து எந்த நேரம்னாலும் நம்ம போய் எடுத்துடலாம் அப்படின்றது கிடையாது. அந்த பறவையுடைய அது பறவை அதோடைய சுற்றுப்புறத்தை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஒளிப்படம் எடுக்க முடியும். லைட், கம்போசிஷன், எங்கெல்லாம் பறவைகளை பார்க்கலாம், எத்திக்ஸ் அண்ட் கன்சர்வேஷன், இது எல்லாமே மனசுல வச்சுட்டு தான் அந்த ஒரு பறவைகள் ஒளிப்படம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ முதல் வந்து
ஃபர்ஸ்ட் கேள்வி என்கிட்ட எல்லாரும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்க நீங்க போய் பறவைய போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னுட்டு. நீங்க எடுக்கிற பறவையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, எங்கெங்கெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னுட்டு. ஸோ அது ஒரு லிஸ்ட் இருக்கு. என் வீட்டை சுத்தி நான் எடுப்பேன். எங்க மதுரை மற்றும் அதன் சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற நல்ல ஒரு பறவைகள் ஏரியா இருக்கும், கண்மாய்கள் அதிகமா இருக்கு எங்க இடத்துல, அங்க எடுப்போம். அப்புறம் நேஷனல் பார்க், பேர்ட் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னுட்டு நம்ம டிராவல் பண்ணி போய் எடுக்கலாம். காடுகள் மலைகளுக்கும் போய் எடுக்கலாம். ஆனா அங்க வந்து பெர்மிஷன் நமக்கு தேவை. பெர்மிஷன் இல்லாம நம்ம வந்து சில இடங்களுக்கு போக முடியாது. எதுனாலுமே முறையான ஒரு பெர்மிஷனோட நம்ம பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போனா. ஸோ வீடுகள்ல எந்த மாதிரி எடுக்கலாம்? வீடுகள்ல வந்து நம்ம எப்பயுமே டக்குன்னு வாசலை விட்டு நம்ம வெளியில வந்தோம்னா நம்ம ஈஸியா பாத்துரலாம் பறவைகளை. ஒரு சின்ன ஒரு காக்கா இருக்கும், டெய்லர் பேர்டு இருக்கும், மீன் கொத்தி உட்காந்துருக்கும், இந்த பேப்லர் இருக்கும், நம்ம மைனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமா வந்து காமன் பேர்ட்ஸை நம்ம ஈஸியா பாத்திர முடியும். பட் தொடர்ந்து நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம அவதானிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா காமன் பேர்ட்ஸ் மட்டும் இல்ல, வலசை பறவைகளும் எந்தெந்த மாதிரி நேரங்கள்ல வருது அப்படின்றத நம்மளால உணர முடியும். அப்படிதான் இந்த 4 படங்கள்ல வந்து மேல இருக்கிற 2 படம் என்னுடைய மாமியார் வீட்டுல எடுத்தது, கீழே இருக்கிற 2 படம் என்னுடைய அம்மா வீட்டுல எடுத்தது. மேல இருக்கிற 2 படம் வந்து காமன் பேர்ட், கீழே இருக்க லெஃப்ட்ல இருக்கிறது வந்து வேதிவால் குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் பாரடைஸ் ஃப்ளை கேட்ச். இதெல்லாம் வந்து வருது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதன் மூலமா, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா தான் உணர முடியும். வீடுகள்ல நம்ம எடுக்கிறதுக்கு வந்து வீடுகள்ல எடுக்கிறதுல இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எப்ப எங்க வந்து உட்காரும், அடிக்கடி எங்க வரும் அப்படின்றது வந்து நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். லைட் எப்ப எந்த இடத்துல விழுகும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற இடங்கள்ல எடுக்கிறப்ப ஈஸியா நமக்கு பறவைகள் படத்தை காமன் பேர்டுனாலும் அதை இன்னும் அழகா நம்மளால எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு பறவையுடைய ஆக்டிவிட்டியை ஈஸியா எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நல்லா எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த டெய்லர் பேர்டு வந்து கூடு கட்டிக்கிட்டு இருந்தது. அப்ப அந்த கூடுக்கு தேவையான பொருட்களை அதை கலெக்ட் பண்ணிட்டு நேரா அது கூட்டுக்கு பறந்து போகாது. ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு போகும். ஏன்னா பின்னாடி யார் வர்றாங்களா, நம்மளை ஃபாலோ பண்றாங்களான்ற அந்த உணர்வோட அது இருக்கு அப்படின்றத வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். பட் இதெல்லாம் எடுக்கிறது வந்து நான் க்ளோஸ்அப்ல போய் எடுக்கவே மாட்டோம். டெலிலென்ஸ் வச்சு நல்லா தள்ளி இருந்துதான் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எடுப்போம். இந்த பறவைகளுமே வந்து ஒண்ணு வந்து பொன்முதுகு மரம் கொத்தி, இன்னொன்னு வந்து பழுப்பு கீச்சான். இது ரெண்டும், ஒண்ணு மேல இருக்கிறது காமன் பேர்ட், கீழே இருக்கிறது வலசை பறவை. ரெண்டுமே வந்து எங்க வீட்டுக்கிட்ட எடுத்ததுதான். ஸோ நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துலையுமே பறவைகளை நம்மளால அழகா எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த படம். அப்புறம் மதுரையை சுற்றி நிறைய கண்மாய்கள் இருக்கு. மதுரை ஃபேமஸே வந்து எக்கச்சக்கமான கண்மாய் இருக்கு. அந்த கண்மாய்கள்ல நீர் பறவைகள் நிறைய வரும். ஸோ நாங்க சுற்றி அங்க போய் எக்ரெட்டு, பாண்ட் ஹெரான், பெயிண்டட் ஸ்டார்க், ரெட் ஹெரான் எல்லாமே எங்களால ஈஸியா எடுக்க முடியும். பேர்ட் இன் ஃபிளைட் ஈஸியா எடுத்துட முடியும். பொனலி சீகிள், இது வந்து எங்க மதுரையில இருந்து அரிட்டாப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு கொஞ்சம் தள்ளி. அங்க வந்து பொனலி சீகிள், ஷார்ட்டோட்ஸ், ஸ்னேக் ஈகிள், ஸோ இப்படி நிறைய ராப்டர்ஸ் வந்து அங்க எடுக்க முடியும். வேட்டங்குடின்னு ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஸோ மதுரையை சுத்தி கண்மாய்களோட சேர்த்து பறவைகளுக்குன்னு பேர் போன இடங்களும் இருக்கு. அதுக்கு 1 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கும் போய் பறவைகளை நம்ம வந்து புகைப்படம் எடுக்கலாம். இது வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ண அழகர் மலை வரும். அழகர் மலையில வந்து நாங்க நம்ப முடியாத அளவுக்கு நிறைய நல்ல பறவைகள் வந்து எங்களால போட்டோ எடுக்க முடிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஹெடட் த்ரஷ், அப்புறம் பாரடைஸ் ஃப்ளை கேச்சர், பிரவுன் ஹெடட் பார்பெட், இது 3 எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். இது தாண்டி ப்ளூ த்ரோட்டட் ஃப்ளை கேச்சர், பிளாக் நேப் மொனார்க், கிரெஸ்டட் சர்பன்ட் ஈகிள், இத மாதிரியான பறவைகளையும் கூட நாங்க எங்கேயாவது போய் பார்க்கணும்னு நினைக்கிறது கூட எங்க மேம் உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மேம். ஏன்னா இங்க கரண்ட் போச்சு, அதனால ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆயிட்டு திரும்ப வந்துடுச்சு. ஓகே, இது இப்போ நம்ம வீடை சுத்தி பார்த்துட்டோம், நம்மளுடைய ஊரை சுத்தி பக்கத்துல இருக்கிற இடங்களை பார்த்துட்டோம். பயணம் பண்ணி போய் நம்ம எடுக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த இடங்கள்? நேஷனல் பார்க், பேர்ட் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன்ஸ். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அதிகமா பார்க்காத, பார்க்கறதுக்கு அரிதான
பறவைகளை போய் பார்க்கறதுக்கு நம்ம பயணம் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பயணம் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு நம்ம பிளான் போடணும், எந்த மாதிரியான இடங்கள்ல எந்த மாதிரி நேரத்துல அந்த பறவையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மலபார் கிரே ஹார்ன்பில் வந்து நான் டாண்டலி கர்நாடகால போய் போட்டோ எடுத்தேன். ஜஸ்ட் வேகமா போயிட்டேன்னா நிறைய கவர் பண்றதுக்கு இருக்குன்றதுனால. இது வெல்வெட் ஃப்ரண்டட் நட்ஹேட்ச் ஊட்டில, பழனி லாஃபிங் த்ரஷ் மூணார், ஒயிட் பெல்லிட் சீ ஈகிள் ரிவர் காலி பேக் வாட்டர்ஸ்ல, கிரிம்சன் பேக் சன்பர்ட் சிம்ஸ் பார்க், ஸ்பாட் பெல்லிட் ஈகிள் அவுல் மசனகுடி, ஈஸ்டர்ன் இம்பீரியல் ஈகிள் அண்ட் ஸ்டெப்பி ஈகிள். இது ரெண்டுமே வந்து மைக்ரேட்டரி ராப்டர்ஸ். இது வந்து மசனகுடியில் எடுத்தோம். இந்தியன் நட்ஹேட்ச், ஸ்ட்ரீக் த்ரோட்டட் வுட்பெக்கர், இது எல்லாமே மசனகுடி. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிறப்பான பறவையை நீங்க பார்க்கணும்னா அதுக்காக பயணம் பண்ணிதான் ஆகணும். இதுதான் வந்து நம்ம பறவைகளை எங்க பாக்குறீங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் இதுதான். எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். காமன் பறவைகளை நம்ம சுத்தி பார்க்கலாம். சிறப்பான பறவைகளை, வலசை பறவைகளை கொஞ்சம் பயணம் பண்ணி நம்ம பார்க்கலாம். எங்க போனாலும் நம்ம வந்து அழகா போட்டோ எடுக்கலாம். இதை தாண்டி ஹைட் போட்டோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு. ஹைட் போட்டோகிராஃபின்னா இந்த மாதிரி செட்டப் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பறவைகளுக்கு தேவையான தண்ணி, உணவு வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் அது போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி இருந்து கேமரா வச்சு நம்ம போட்டோ எடுக்க முடியும். இந்த ஹைட் போட்டோகிராஃபி செட்டப் எல்லா இடத்துலயும் இருக்காது. மலையை ஒட்டின பிரதேசங்கள்ல, காடு ஒட்டின பிரதேசங்கள்ல இருக்கு. இது வந்து இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகான போர்ட்ரேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இந்தியன் ஒயிட் ஐ. நீங்க வந்து இந்த இந்தியன் ஒயிட் ஐ இப்படி போட்டோ எடுக்கவே முடியாது. நம்ம மரத்துல தவிக்கிட்டே இருக்கும், குட்டியூண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அது முதல் கண்ணுக்கே தெரியாது, கண்டுபிடிச்சாலும் அதை போட்டோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து ஒரு ஹைட் போட்டோகிராஃபில மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த ஒயிட் ட்ரம்பட் ஷாமாவாகட்டும், ஒயிட் பெல்லிட் ஃப்ளை கேச்சர், இதெல்லாம் டாண்டலி கர்நாடகால இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஹைட் பிளேஸ்ல எடுத்தது. இது கோல்டன் ஃப்ரண்டட் லீஃப் பேர்ட், இது முன்னார்ல ஒரு ஹைடில் எடுத்தது. இதுவும் டாண்டலியில் எடுத்தது. இதெல்லாம் இந்த ஒயிட் ஷீக் பார்பெட்லாம் பாத்தீங்கன்னா மரத்து உச்சியில போகும். அது நம்ம எப்படி போட்டோ எடுத்தாலும் குட்டியூண்டா தான் விழும். ஆனா இந்த மாதிரி ஹைட் போட்டோகிராஃபி ஏரியால வந்து இது ஒரு ஸ்டுடியோல போய் ஒரு போர்ட்ரேட் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியும். பட் எனக்கு இது அவ்வளோ பிடிச்சமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம அலைஞ்சு திரிஞ்சு சுத்தி ஒரு போட்டோ எடுக்கிறதுல ஒரு அட்வென்ச்சர் வந்து உட்காந்தே இருந்து அது எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி எடுக்கிறது வந்து எனக்கு அது பிடித்தம் இல்லை. பட் இப்படி இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாட் மேக்ஸ் அ குட் ஃபோட்டோகிராஃப்? நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த சீனை வந்து பார்க்குறோம், அங்கே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, என்ன மாதிரி லைட் இருக்கு, எப்படி ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்க்குறோம், அதை படம் எடுக்கிறோம். அந்த படத்தை அப்படியே நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. அதை வந்து ஒரு சின்ன திருத்தமோ ஒரு மேம்படுத்துதலோ செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்தவங்கள்ட்ட காமிக்கிறோம். ஸோ ஒரு குட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது வந்து இது ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, குட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நான் எடுக்கக்கூடிய ஒரு திறமைக்கு என்னுடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்றத உங்களுக்கு சொல்றேன். இப்போ அக்டோபர் 2019 இந்த படம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கிரே ஹெடட் கேனரி ஃப்ளை கேச்சர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது அவசரமா எடுத்தேன். ஏன்னா இது எனக்கு நான் இந்த படம் எடுத்த டைம்ல இதோடைய பேரும் எனக்கு தெரியாது, இதோடைய தன்மையும் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பறவை இருக்கு, அது வித்தியாசமான கலர்ல இருக்கு அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது மே 2020 நான் எடுத்த படம். ஸோ இந்த படத்துக்கும் உங்களால வித்தியாசம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஒரு வருஷத்துல நான் நானே என்னுடைய ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அந்த பறவையின் தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒரு சின்ன லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை என்னால கொடுக்க முடிஞ்சது. இது அடுத்து ஜனவரி 2021 எடுத்த படம். இதுல உங்களுக்கு வாஸ்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த படம் எடுக்கிறப்ப இன்னுமே ஏன்னா நானே மிருகை தின்னதுக்கு அப்புறம் இது எடுத்த படம். இதுக்கு அடுத்து வந்து அதே ஜனவரி 2021 எடுத்த படம் தான். நான் வந்து இதை வந்து போஸ்ட் ப்ராசஸிங் சின்ன லெவல் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். இதுல ஒரு ஒயிட் பேலன்ஸ் ஒன்று இருக்கும், அதை மட்டும் நாங்கள் வந்து அதை கொஞ்சம் மாத்தினதுல எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான கலர் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த 2019 எடுத்ததுல இருந்து இந்த 2021 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷ கேப்ல வந்து தொடர் பயிற்சி, தொடர் கற்றல், இது மூலமா வந்து நானே என்னால மேம்படுத்தி கொள்ள முடிஞ்சிருக்கு. இது இட்ஸ் ட்ரூ ஃபார் ஆல். இது எந்த துறையா இருந்தாலும் இது வந்து உண்மைதான். நாமளே மேம்படுத்திக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து, அதுவும் இந்த பேர்ட் போட்டோகிராஃபில நாளுக்கு நாள் தொழில்நுட்பங்கள் அதிகரிச்சுட்டே போறப்ப நாமளே மேம்படுத்துதல் மிக முக்கியம்.
அண்ட் பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சேன். நாலேஜ் அபவுட் த கியர். எல்லா இடத்துலயும் கேட்கறது நீங்க எந்த கேமரால போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜ் ஆர் காம்பாக்ட் கேமரா இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் கேமரா. ரொம்ப விலை ரொம்ப அதிகமான விலையில இல்லாம மிதமான ஒரு விலையில கிடைக்கக்கூடிய ஒரு கேமரா. ஆட்டோ செட்டிங் போட்டு நம்ம அழகா எடுத்துட முடியும். அதிகமான பேர் யூஸ் பண்றது இந்த DSLR அண்ட் மிரர்லெஸ் கேமரா அண்ட் டெலிலென்ஸ். இதை வச்சு நிறைய பேர் எடுப்பாங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. அண்ட் நான் இந்த மொபைல் வச்சு பைனாகுலர்ஸ் வச்சு போட்டோ எடுக்கிற கைட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுவுமே அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கான தரத்துல நல்லா அழகா எடுக்க முடியும். இந்த மாதிரி கேமராக்கள், விலை அதிகமான கேமராக்கள், லென்ஸ்கள் வாங்க முடியாம இருக்கிறப்ப மொபைல் டெலிலென்ஸ் விற்குது. இந்த 12x டெலிஸ்கோப் ஜூம் எல்லாம் கிடைக்குது. நம்ம மொபைல்லேயே வச்சு நம்மளால ஒரு ரீசனபிள் தரத்தோடைய அழகா நம்மளால படம் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு. இதுல எது சிறந்தது அப்படி அந்த கேள்விக்கு வந்து யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய திறமையும் பொறுத்துதான். இப்ப இந்த போட்டோ வந்து நான் அந்த என்கிட்ட ஒரு சின்ன கேமரா இருந்துச்சு, பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. அதுல எடுத்த போட்டோ எனக்கு 2017-18 நான் இதை எடுத்திருக்கேன். அந்த டைம்ல நான் எடுத்தப்ப எனக்கு நல்ல அழகான படங்கள் எடுக்கிறதுக்கு அது எனக்கு உதவியா இருந்துச்சு. அது எனக்கு எந்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் தேவைப்படல. ஜஸ்ட் ஆட்டோ செட்டிங் போட்டுட்டு நான் மாதிரி ஜாலியா எடுத்துட்டு இருந்தேன். அடுத்து DSLRல எடுக்கலாம், நீ நல்லா எடுக்கிற DSLRல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் DSLR வாங்கிட்டு நான் எடுத்த புகைப்படங்கள் தான் இது. பார்த்தா எனக்கு உண்மையை எடுக்க தெரியல. ஏன்னா DSLRல நான் செட் பண்ணணும் எல்லாமே. அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், ISOன்னு செட் பண்ணணும். எனக்கு அது எதுவுமே தெரியல. அப்ப எடுத்த படங்கள் இப்படி. இப்ப DSLRல எடுத்த படங்களா, காம்பாக்ட்ல எடுத்த படங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தாண்டி நம்ம அந்த கேமராவை உபயோகப்படுத்த எப்படி பழகிக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயம்தான் இதுல ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாலேஜ் அபவுட் த கியர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது. ஸோ த பெஸ்ட் கேமரா இஸ் த ஒன் யூ ஹேவ் வித் யூ. அது மொபைலா இருக்கலாம், இந்த பைனாகுலர்ஸ் வச்சு மொபைல்ல எடுக்கிறது, ஒரு மிரர்லெஸ் சின்ன லென்ஸ், பெரிய லென்ஸ், இதெல்லாம் தாண்டி அந்த பறவையை படம் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்க எப்படி நீங்க வந்து வளர்த்துக்கிறீங்க அப்படின்றது தான். அது போக போக அது வந்து உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். கேமரா செட்டிங்ஸ். இன்னைக்கு நான் கேமரா செட்டிங்ஸ் வந்து நான் எடுக்க போறது இல்லை. ஏன்னா இட் இஸ் லிட்டில் டெக்னிக்கல். அது இன்னொரு முறை கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தரப்பான படங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா இது கொஞ்சம் படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். என்னடா என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு தடவை பார்த்துட்டு அதை ஒரு முறை செய்து பார்த்துட்டு அது சுலபமா நம்ம கத்துக்கிற கூடியதுதான். ஸோ இப்போ வந்து உங்க எல்லார்ட்டையுமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிக்கஸ்ட் சேலஞ்ச், ஒரு பறவைகள் போட்டோ எடுக்கிறதுல பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னவா இருக்கும்? நான் இப்ப ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஒரு பறவை ஒளிப்படத்தை நான் எடுக்கிறதுக்கு எனக்கு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. அதுல நானே சொல்லிடுறேன். அதுல மிகப்பெரிய சேலஞ்ச் பறவை தான். ஏன்னா பறவை என்ன பண்ணும், ஒரு இடத்துல உட்காந்துருக்காது, தவிக்கிட்டே இருக்கும். நம்ம உட்காந்துருச்சுன்னு போட்டோ எடுக்கிறப்ப பறந்து போயிடும், மரக்கிளை மட்டும்தான் இருக்கும். நிறைய நேரங்கள்ல நான் என்னுடைய படம் எடுத்து வந்து அதை வீட்டுல பாக்குறப்ப என்ன வெறும் கிளையா இருக்குன்னு கேட்பாங்க. அங்க பறவை உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது நிறைய பேருடைய ஒளிப்பட கலைஞருடைய அனுபவமா இருக்கும். ஏன்னா பறவை எடுக்கிறத விட கிளைகளையும் வெறும் மண்ணு, தரை இதை வந்து அதிகமா எடுத்திருப்போம். ஏன்னா நாங்க எடுக்கிறதுக்குள்ள அது பறந்து போயிடும். ஸோ பிகஸ்ட் சேலஞ்ச் பறவை தான். அதை தாண்டி பல சேலஞ்ச் இருக்கு. சரியான வெளிச்சம் இல்லாதது, சரியான வெதர் இல்லாதது, கேமராவை சரியா என்னால ஹேண்டில் பண்ண முடியாதது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த பறவையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் சொன்னேன். இப்ப நம்ம எக்யூப்மெண்ட் என்ன மாதிரி கேமராக்கள்னு பார்த்தோம். செட்டிங் வந்து இப்ப நான் சொல்லலைனாலும் சில இந்த செட்டிங் வச்சு நம்ம எடுக்கிறப்ப நல்லா படம் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்றது, சயின்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி. இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரியான ரொம்ப அழகான படம் நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்டிக்கா, கிரியேட்டிவா அழகான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சயின்ஸை நான் நல்லா படிச்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா
என்னுடைய ஆர்ட்டை வந்து நான் வளர்த்துற முடியும். இதுதான் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் என்னுடைய எக்யூப்மெண்ட்டையும் செட்டிங்ஸையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த லைட்டையும் கம்போசிஷனையும் வச்சு என்னுடைய திறனை நான் வளர்த்துக்கலாம். ஸோ லைட் வந்து ஒளிப்படத்தின் ஒளி, அந்த ஒளிப்படம் அது பேர்லயே அழகா இருக்கு இல்லையா? அதோடைய முக்கியமான ஒரு பார்ட்டு. அந்த ஒளியை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒளி பலதரப்பட்ட ஒளி இருக்கு. அதுல நான் முக்கியமான சில ஒளிகளை பத்தி மட்டும் நான் சொல்றேன். ஃப்ரண்ட் லைட், இது வந்து பறவை ஒளிப்பட கலைஞர்களின் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லைட். ஃப்ரண்ட் லைட் எப்ப இருக்கும் நமக்கு? காலையில சூரிய உதயத்திற்கு அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கிற லைட். அதுதான் ஒரு காலையில ஒரு 6:45 to 9:15 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் சூரியன் மறைறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் லைட். அப்ப எப்படி இருக்கும்? சூரியன் வந்து அந்த அந்த ஹரைசன் சொல்லப்படுற அந்த தரைக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் லைட்டை நான் எப்படி யூஸ் பண்றது? எனக்கு பின்னாடி சூரியன் இருக்கணும், நான் நடுவுல இருக்கணும், பறவை எனக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ பறவைக்கும் சூரியனுக்கும் நடுவுல நான் நிக்கணும். அப்பதான் இந்த ஃப்ரண்ட் லைட்டை உபயோகிச்சு நான் ரொம்ப சிறப்பான ஒளிப்படங்களை எடுக்க முடியும். இந்த ஃப்ரண்ட் லைட்ல வந்து என்ன பெனிஃபிட்? பறவை மிக அழகா நமக்கு கிடைக்கும். எந்த விதமான ஷேடோவோ கான்ட்ராஸ்டோ எதுவுமே இல்லாம அதன் சிறகுகளுடைய தன்மை, அந்த கலர் எல்லாமே அவ்வளோ அழகா நமக்கு கிடைக்கும். அதோடைய கண்ணுல இருக்க ஒளி எல்லாமே நமக்கு கிளியரா வரும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உளி நெக்டு ஸ்டார் தூரத்துல இதை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா அது பார்த்தா கருப்பா அப்படியே ஒரு ப்ரௌன் கலர்ல அந்த மாதிரி தெரியும். பட் இதை நான் சரியான வெளிச்சத்துல எனக்கு ஒரு நாள் கிடைச்சது மசனகுடியில. அதை எடுத்துட்டு பார்த்து நானே வியப்படைஞ்சிட்டேன். ஏன்னா அந்த பாருங்க அந்த ரெக்கைகள் வந்து எவ்வளவு அழகான கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நீங்க நான் தேடி போய் பாருங்க. ஆனா இதுல இணையத்துல கிடைக்கிற படங்கள் எல்லாம் ரொம்ப டார்க்கா தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் லைட் வந்து அவ்வளவு முக்கியம். டிஃப்யூஸ்டு லைட் அப்படின்றது வந்து மேகமூட்டமா இருக்கிற நாள்ல நமக்கு கிடைக்கிற ஒரு மிதமான ஒளி தான் டிஃப்யூஸ்ட் லைட். மேகமூட்டமா இருக்கிற நாள்ல அடிச்சு கொளுத்துற சூரியன் இருக்காது, ஒரு டல் லைட் இருக்கும். அந்த டல் லைட்டு ஃப்ரண்ட் லைட்டுக்கு அடுத்து அந்த டல் லைட் ரொம்ப அருமையா போட்டோகிராஃபிக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா அது இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு செம்போத்து. இந்த செம்போத்து வந்து ஒரு மழை விட்டு ஒரு லைட்டா இருட்டும் ஒளியும் கலந்த ஒரு நேரத்துல நான் எடுத்த டைம் எவ்வளவு அழகா அந்த கலர், அந்த சிறகு, அந்த ரெக்கை எல்லாமே எவ்வளவு அழகா விழுந்திருக்குன்னு பாருங்க. அந்த கலர், கண்ணு கலர்ல இருந்து எல்லாமே. ஸோ இது இன்ஃபேக்ட் இது ரொம்ப கிராப் பண்ணலாம் இல்லை, ரொம்ப பக்கத்துல வந்து நான் எடுத்த படம். அதிகமான வேலைகளும் நான் இதுல பார்க்கல. அந்த டிஃப்யூஸ்ட் லைட் வந்து பறவைகளை இன்னும் அழகா காமிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். மேகமூட்டமா இருக்கே, வெளிச்சமே இல்லையே, நம்ம எப்படி படம் எடுக்கிறது அப்படிலாம் நினைச்சிடவே வேணாம். அதுதான் ஃப்ரண்ட் லைட்டுக்கு இணையான சிறப்பான ஒளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து சைட் லைட்ன்றது ஒண்ணும் இல்ல, நானும் பறவையும் எதிர்த்தாப்புல இருக்கும், எங்களுக்கு பக்கவாட்டுல சூரியன் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்?